டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ ரொம்ப எங்கேஜ்லாம் நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல இருந்துச்சு. 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அதிகமா வரும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ், சில பேர் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ்ல கூட எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு அதுலயும் மெயினா எல்லாத்துக்கும் வரக்கூடிய டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. சோ அந்த டைப் 2 டயபெட்டிஸ் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க பாடியில இன்சுலின் சுரக்கும். பட் ஆனா சம்டைம் அது ரெசிஸ்டன்ட் ஆகி அதனோட வேலை சரியா செய்யாது. அப்படி இல்லை அப்படின்னா அது கம்மியா சுரக்க ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் அதுதான் காரணம். சோ அந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்க மெயினா மாத்திக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா அது வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க, சில பேர் ஜெனட்டிக்கலா வருதுன்னு சொல்லி சொல்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முறை உணவு முறையினால வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற போர்ஷன் நம்ம நினைச்சா நம்மளால கட் பண்ண முடியும். பிகாஸ் இப்ப அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம், நமக்கும் கம்பல்சரியா டயபெட்டிஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்படி கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட ஃபுட் ஹேபிட்டும் நீங்க எப்பவுமே கரெக்டா வச்சுட்டு வர்றீங்க அப்படின்றப்போ கன்ஃபார்மா உங்களோட அந்த செயின் பிரேக் பண்ணி உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் டயபெட்டிக் ஃப்ரீ ஜென்ரேஷனா உங்களால மாத்த முடியும். சோ அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நீங்க தான். ஏன்னா நம்ம வீட்லயே நம்ம ஒரு குழந்தைங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம் அப்படின்றப்போ குழந்தைய போய் நீங்க அதை பண்ணி இதை பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க பாட்டுக்கு ஒரு யோகா ட்ரெஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாதிரி போட்டு நீங்க பாட்டுக்கு நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து யோகா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தானா குழந்தைங்க ஐயோ அப்பா அம்மா ஏதோ பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்த்து உங்க கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதுதான் நம்ம அவங்கள பழக்கிற விதம். எதே நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறோமோ அதை பார்த்து அதுதான் லைஃப்னு சொல்லி அவங்களும் மாற ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப இது நம்ம பிரஷ் பண்றதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் டெய்லி நமக்கு எவ்வளவு கம்பல்சரியோ அதே மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி கம்பல்சரியா உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க டைம் செலவழிச்சு நீங்க அதை பண்ணியே ஆகணும். நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் தாண்டி அந்த சாப்பிட்டதை எப்படி செலவழிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம உட்கார்ந்த இடத்துலயே எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்றது மட்டுமே போட்டுட்டு இருக்கிறன்றப்போ வெயிட் கெயின் மட்டும் கிடையாது, இந்த டயபெட்டிஸ்க்கும் அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான். ஆனா அதுவே நீங்க ஒரு இட்லி சாப்பிட்றீங்களா, அந்த ஒரு இட்லி கரைக்கிறதுக்கு நீங்க ஒரு வேலை பார்க்கணும். சோ அதை எப்பவுமே ஒரு ரொட்டீனா நீங்க வீட்டுல வாழ்க்கையில வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ கன்ஃபார்மா இந்த மாதிரி நோய்கள்லாம் வராம உங்க பாடியில தடுக்கலாம். வந்தாலும் உங்களால சரி பண்ண முடியும். சோ இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸும் நிறைய இருக்கு. சோ சிம்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியாவும் இருப்பாங்க. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம் யூரினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதுவே நீங்க ரொம்ப நாள் கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்போ அது காம்ப்ளிகேஷன்ஸாவும் மாறும். சோ இப்போ இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பார்ட் உடனே, அதாவது இப்ப இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு அடுத்த மாசம் எனக்கு இந்த சிம்டம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக உங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய் அது ஒரு டைம் பீரியட் எடுத்துதான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பாடி ரொம்ப கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, நிறைய பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடியே உங்களோட டயட் உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி உங்களால அதுல இருந்து ரிவர்சபிள் பண்ண முடியும். சோ இப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, ரெட்டினோபதி, அப்புறம் ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப உங்களுக்கு சுகர் லெவல் உங்க பாடியில சுகர் அதிகமா இருக்கு அப்படின்றது என்னன்னா உங்களோட பிளட்ல அந்த குளுக்கோஸ் லெவல், நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க அப்படின்றப்போ அந்த குளுக்கோஸை உங்களோட இன்சுலின் உள்ள ஆட் பண்ணும்போது அதை அப்படியே கம்மி பண்ணும். சோ அந்த இன்சுலின் சரியா சுரக்கல இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அந்த இன்சுலின் உங்களுக்கு ரிவர்சபிள் ஆயிருக்கும், வேலை செய்யாது. அந்த சுகர் லெவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட்ல மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப அது ரொம்ப லாங் டேர்மா கொஞ்சம் வருஷங்களா அந்த பிளட்ல அந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு அப்படின்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட வால்ஸ் எல்லாம் தடைப்பட ஆரம்பிக்கும். வால்ஸ்ல எல்லாம் அடைப்பட, அதாவது என்னன்னா குட்டி குட்டி மைக்ரோ வால்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணக்கூடிய வால்ஸ். சோ அந்த வால்ஸ் எல்லாம் தடைப்பட ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. சோ அப்ப கண்ணுக்கு போற வால்ஸ்ல அடைப்பு ஏற்படுது அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ரெட்டினோபதி, அந்த கண்ணுல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா வருது. அதுவே நரம்புகள்ல அந்த அடைப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்ல என்ன வரும்னா சம்டைம்ஸ் பர்னிங் சென்சேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிங்லிங் சென்சேஷன் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் கால் பாதத்துல எல்லாம்.
சோ அதெல்லாம் தாண்டி அப்பவும் நீங்க கண்டுக்கவே இல்லை, அது அப்படியே விட்டுட்டீங்க, அது கொஞ்ச நாள் ஃபாலோ ஆகுது அப்படின்றப்போ மரத்து போக ஆரம்பிக்கும். சோ அப்ப அந்த மரத்து போற ஸ்டேட் வருது அப்படின்னா நீங்க நல்லா உங்க சுகர் லெவல் ரொம்ப அதிகமாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். அப்பவும் அவேர்னஸ் வராதப்போ என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் சுத்தமா சென்சேஷன் இல்லாம போயிடுச்சு அப்படின்றப்போ உங்க பாடியில ஹீலிங் கெப்பாசிட்டியும் கம்மியாயிரும். அப்போ உங்களுக்கு வந்து கால் பாதத்துல சென்சேஷன் இல்லை, நீங்க வந்து எங்காவது நடக்கிறீங்கன்னா காயமானா கூட உங்களுக்கு அது தெரியாது. சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த புண்ணு ஹீல் ஆக லேட் ஆகும். சோ அதான் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால கால் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதுக்கு அதான் ரீசன். ரொம்ப வருஷங்களா நம்ம சுகர் லெவலை வந்து அப்படியே விட்டு 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 அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். அதேதான் வந்து கண்ணுக்கும் வந்து நீங்க சரியா அந்த அந்த பிரச்சனை அந்த தடையை இருக்கனால கண் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க, கிட்னி ப்ராப்ளம் வருது டயபெட்டிஸ்ல. சேம் அதேதான், அந்த குட்டி குட்டி மைக்ரோவால்ஸ் கூட ஃபில்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கிட்னில ஃபில்டர் பண்றதுக்கு. பட் அது எல்லாமே வந்து இந்த குளுக்கோஸ்னால தடைப்படுறதுனால அந்த ஃபங்க்ஷனை பாதிக்குது. அப்புறம் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அந்த கொலஸ்ட்ரால் கூட அந்த சுகரும் சேர்ந்து அந்த வால்ஸ்ல அடைப்படுறதுனால ஹார்ட் அட்டாக் வரும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ நம்ம இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் ஆகாம விடுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். அதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் பண்ணக்கூடிய தப்பு, நான் வந்து அலோபதி மெடிசன் சாப்பிட மாட்டேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப நேச்சரா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டையும் ஃபாலோ பண்ணாம யோகாவையும் ஃபாலோ பண்ணாம மாத்திரையும் எடுத்துக்காம அவங்கதான் வந்து இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு வர்றாங்க. சோ உங்களால டயட் ஃபாலோ பண்ண முடியல, என்னால நேச்சுரோபதி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களோட டாக்டர் அட்வைஸோட நீங்க டேப்லெட்ஸ் கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு இருக்கிறப்போ அட்லீஸ்ட் அந்த குளுக்கோஸ் லெவல் பிளட்ல அதிகமாகாம இருக்கிறப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நீங்க தடுக்கலாம். நீங்க அதையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமா நீங்க டிராப் பண்றீங்க, எதையுமே ஃபாலோ பண்ணலன்றப்போ ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால கம்பல்சரியா உங்களோட டயட் யோகா இதுல எல்லாம் கான்சியஸ் பண்ணுங்க, உங்களால ரிவர்சபிள் பண்ண முடியும். சோ அப்ப இந்த டயட் அப்படின்னு எடுத்துடுறப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான 2 விஷயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டயட்ல பாத்தீங்கன்னா கிளைசமிக் லோட், கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியம். அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபுட், அதாவது உங்களோட நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்க குளுக்கோஸ் லெவல் நீங்க சாப்பிட்ட உடனே உங்க பிளட்ல டக்குன்னு பீக்குக்கு வரும். அதுதான் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ். அதாவது நீங்க ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே உங்களோட குளுக்கோஸ் லெவல் பிளட்ல அதிகமாகும். அதுதான் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ். அதுவே வந்து கிளைசமிக் லோட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுல இருக்கக்கூடிய சுகர் லெவல். சோ அந்த கிளைசமிக் லோட்ல வந்து அந்த சுகர் லெவல் இப்ப வந்து ஒரு ரைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹை கிளைசமிக் லோட் அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடணும் டயபெட்டிஸ்ல. சோ அப்ப வந்து டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ரொம்ப லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட், லோ கிளைசமிக் லோட் ஃபுட் தான் நீங்க எடுத்துக்கணும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப நீங்க உணவுல வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ், ஒயிட் பிரெட், இந்த பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் சாக்லேட், ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னா அதை நீங்க வாயில போட்டு அதாவது மென்னு முழுங்கின உடனே டக்குன்னு பீக்கா வந்து உங்களோட உங்களோட பிளட் லெவல்ல சுகர் அதிகமாகும். சோ அப்ப அந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லதே கிடையாது. சோ அப்ப அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு எந்தெந்த உணவுல எல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உங்களோட பிளட்ல வந்து சுகர் லெவல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான உணவுகளா நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சாப்பிடணும். அது கிளைசமிக் லோடும் அப்படிதான். இப்ப சில உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளைசமிக் லோடு அதிகமா இருக்கும், கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவுல வந்து கார்போஹைட்ரேட், சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா உடனே அது பிளட்டுக்கு போகாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது பிளட்ல போய் சேரதான் போகுது. சோ அப்படிப்பட்ட உணவுகள் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு எலிமினேட் ஆயிரும். பட் ஆனா வந்து எப்பவுமே மைண்ட்ல வந்து அதிகமா டக்குன்னு சாப்பிட்ட உடனே சுகர் ஏறுதா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்பவுமே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப வந்து உணவுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கசப்பு தன்மையான உணவுகள் எல்லாம் அதிகமா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து அந்த சுகர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அப்ப இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல அந்த ஒரு இளம் தன்மையில இருக்க மாதிரி வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 6 to 7 வேப்பிலை அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி, தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டாம், உருண்டை பிடிக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு பிஞ்ச் மஞ்சள், ஒரு பிஞ்ச் மிளகு அதை வச்சு அதை அப்படியே டேப்லெட் ஃபார்மேட் மாதிரி, அதாவது அதை உருண்டை பிடிச்சு அப்படியே வாயில போட்டு
லைட்டா வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி முழுங்கிருங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து காலை வெறும் வயிற்றுல ரொம்ப அதிக சுகர் இருக்கு, எனக்கு வந்து எபோவ் 200 300 இருக்கு அப்படின்னா டெய்லியுமே 1 மந்த் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இப்ப சுகர் வந்திருக்கு ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்றவங்க வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெகுலரா எடுத்துட்டு வாங்க, உங்களோட சுகர் லெவல்ல நல்லாவே மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட், ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு, சோ நான் கம்பல்சரியா நான் வந்து ரைஸ் எடுக்கக்கூடாது, ஸ்வீட் எடுக்கக்கூடாது, ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே வந்து பிரிச்சு 6 வேலையா பிரிச்சு சாப்பிடும் போது கம்பல்சரியா வந்து நமக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகாது. கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில 6 டைம்ஸ் ஆஃப் டயட்டா எடுக்கும் போது அது மெயின்டைன் ஆயிக்கும். லைக் ஒரு பனானாவே சாப்பிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, அந்த பனானா சாப்பிடறதுக்கு 1 hour 1.5 hours முன்னாடி எதுவும் எடுத்திருக்க கூடாது. அதே மாதிரி அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஃப்ரூட்டோட சத்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால சுகர் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்காது. சோ அந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். டெய்லி இதுல மெயினா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், அந்த குளுக்கோஸ வந்து நீங்க வெளியில தள்ளி ஆகணும். அது வந்து பிளட்ல சேரக்கூடாது. அப்படின்றப்போ ஒர்க் அவுட் டெய்லி கம்பல்சரியா 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். 2வது வாக்கிங், கம்பல்சரியா வாக்கிங் போங்க. நல்லா ஃபாஸ்ட் வாக் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணுங்க. சோ இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா GH பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இது பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்கணும்னா அது ஹாஸ்பிட்டல் வந்து கத்துட்டு போயிட்டு கூட நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு டவல் எடுத்துக்கணும். அந்த டவல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ் பேக், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஐஸ் பேக், அந்த ஐஸ் பேக்கை வச்சுட்டு அது மேல அது வந்து எப்படின்னா உங்களோட முதுகுக்கு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கணும், அதாவது லோயர் பேக் கிட்ட வச்சுக்கிற மாதிரி. அது மேல நீங்க படுத்துட்டு உங்களோட வயிற்று பகுதி மெயினா வந்து நல்லா உங்களோட ஃபுல் வயிறும் கவர் ஆகிற மாதிரி ஹாட் வாட்டர் பேக், அந்த ஹாட் வாட்டர் பேக் சொல்லுவோம் இல்லையா, ஃபெர்மெண்டேஷன் பேக்னு சொல்லுவாங்க. சோ அந்த பேக் வந்து சுடுதண்ணி ஊத்தி அது மேல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரு டவல் வச்சு அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணும். சோ கீழே வந்து ஐஸ் சில்னஸ் போகும், மேல வந்து ஹாட் அந்த மாதிரி ஆகும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த அந்த இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த ஆர்கன் சரியா வேலை செய்யறப்போ அதை தூண்டுறதுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணலாம். சோ அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆவது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரியா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கிறது ரொம்ப முக்கியம். சோ வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுட்டு பாத்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட் எல்லாம் கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிருங்க. நைட்டு 10 மணிக்கு மேல பிரியாணி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அதெல்லாம் கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட் எந்த அளவுக்கு நீங்க ஃபுட் ஹெவியா எடுக்கிறீங்களோ காலையில ஃபாஸ்டிங் சுகர் கம்பல்சரியா அதிகமா தான் காட்டும். சோ எந்த அளவுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரெகுலரா டெய்லியுமே கூட டின்னருக்கு வந்து கஞ்சி ஃபார்மேட்ல வந்து டெய்லியும் ஒரு வெஜிடபிள் கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நார்ச்சத்து காய்கறி கூட அது வந்து ஒரு 7 to 8 நீங்க எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 2 hours கழிச்சு தான் நீங்க தூங்க போகணும். இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல வந்து கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை கம்மி பண்றதுக்கும், உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதை பண்றதுக்கு, பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா விதமான மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்க சாப்பிடல ஃபைபர் அதிகமா இருக்கணும். மெயினா ஃபைபர் தான் ரொம்ப முக்கியம் டயபெட்டிஸ்க்கு. சோ அது அதிகமா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அது கூட சேர்ந்து யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது முத்ரால மெயினா பாத்தீங்க அப்படின்னா அபான முத்ரா வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அந்த முத்ரா ஃபர்ஸ்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கட்டை விரல், உங்களோட நடு விரல், உங்களோட மோதிர விரல் இது 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல வச்சுக்கணும். கை கால் மேல வச்சுக்கணும். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு 20 minutes பிராக்டிஸ் பண்ணணும். இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் டைம்ல வந்து நைட் டைம் யூரினேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிட்டு வரும். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கும், உங்களுக்கு பிசிஓடி ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்குமே இந்த முத்ரா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த முத்ரா வந்து நீங்க டெய்லி ஒரு 20 minutes கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. எம்டி ஸ்டொமக்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஜென்ரலாவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவு தண்ணி குடிங்க. நிறைய நார்ச்சத்தான உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க. வாக்கிங் எக்ஸசைஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. எந்த அளவுக்கு குடல் சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். சுகருக்காக ரொம்ப பயப்படுறீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. சுகருக்கு பை பை சொல்லுங்க. மீண்டும் ஒரு சந்திப்பில் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.